Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. And அப்படியே கமெண்ட்ஸ்ல thank you இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகளின் அமைப்பு. கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது? இங்கிலாந்து. உலகில் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம். ராக்டேல் முன்னோடிகள். பிரிட்டன் கூட்டுறவு இயக்கம் மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? டாக்டர் வில்லியம் கிங். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கூட்டுறவு துறையை மேம்படுத்த எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1963ஆம் ஆண்டு. யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது? சர் ஃபிரெடரிக் நிக்கல்சன். எந்த 5 திட்டத்தில் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைந்தது? 1966ஆம் ஆண்டு திட்டம். ஜூலை 1966ஆம் ஆண்டு. பெரிய விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களை புனரமைத்த ஜெர்மனியர் யார்? டாக்டர் ஹாஸ். இங்கிலாந்து கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. ராபர்ட் ஓவன். அதிக எண்ணிக்கையிலான கிப்யூட்சம் மற்றும் மொஸ்வெய்ம்ஸ் எங்கு காணப்படுகிறது? இஸ்ரேல். கூட்டுறவில் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஸ்வீடன். முதலாக 1866ஆம் ஆண்டில் டென்மார்க்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் பாஸ்டர் சோன். 97வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2012ஆம் ஆண்டு. மாநில அரசின் கொள்கைகள் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்புடையது என்பது டேஷ் இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரிவு 43(p). இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1912ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் எட்வர்ட் லா. 1987ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு சட்டம் பற்றிய குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர். 1904ஆம் ஆண்டின் இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 29. கூட்டுறவு சங்கத்தினை கலைக்க பதிவாளரால் ஆணையிடப்படும் சட்டப்பிரிவு எது? 137. கூட்டுறவு சங்கத்தில் முடிவுகளை எடுப்பது யார்? நிர்வாக குழு உறுப்பினர்கள். சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.